குப்பைமேனி சோப்பு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு குப்பைமேனி அண்ட் நீம் இந்த ரெண்டையுமே வந்துட்டு கழுவி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி ரொம்ப தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் கெட்டியாகவே வந்து அதோடய ஜூஸஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து ஆயில் எல்லாமே மிக்ஸ் பண்ணுறேன். நம்மளோட சோப்ஸில் வந்து கோகோனட் ஆயில், அதுக்கப்புறம் ஆமணக்கு எண்ணெய், இந்த 2 ஆயிலும் யூஸ் பண்ணியிருக்கோம். இது நீம் சோப்புனால கொஞ்சம் வேப்ப எண்ணெயும் சேர்த்துருக்கோம் கொஞ்சமாக. அதுக்கப்புறம் வந்துட்டு அதை ஆயில் எல்லாமே மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு அது கூடவே வந்து அரைச்சி வச்சுருந்த நீம் அண்ட் குப்பைமேனி அந்த ஜூஸஸ் போட்டு அது கூடவே வந்து கொஞ்சம் நீம் பவுடரும் போட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த லைட் சொல்யூஷனையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணி ஆஸ் யூஷுவல் நம்மளோட ஹேண்ட்மேட் சோப் எப்படி ரெடி பண்ணுவோம் அதே ப்ராசஸில் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து நீம் சோப்போட பெனிஃபிட்டையும் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த சோப் வந்து ஆல் ஸ்கின் டைப் தான். நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு சோப் வந்து செட் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக இந்த நீம் சோப் வந்து ட்ரை பண்ணலாம். பிம்பிள், பிளாக் ஹெட், ஒயிட் ஹெட், அதுக்கப்புறம் ஓப்பன் போகிற மினிமைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக ப்ரீமெச்சூர் ஏஜினிங்லேருந்துமே ப்ரிவென்ட் பண்ணுது. அதே மாதிரி கொலாஜின் ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. அதாவது ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த செல்கள்னு சொல்லுவாங்க, ஸ்கின் செல்ஸையுமே நல்லா இன்க்ரீஸ் பண்ணுறதுனால நல்ல ஸ்கின் எப்போயுமே பார்க்குறக்கு ஹெல்த்தியாக சாஃப்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி குப்பைமேனியும் ஆட் பண்ணியிருக்கோம். மங்கு, அப்புறம் இந்த பத்துன்னு சொல்லுவாங்க, இச்சிங்காக இருக்குது ஃபேஸு பாடி ஃபுல்லாகவே இச்சிங்காக இருக்கனாலும் கண்டிப்பாக இந்த சோப் ட்ரை பண்ணலாம். இப்போ சம்மரில் நிறைய குழந்தைங்களுக்கு வந்து சிக்கன் பாக்ஸ், அதாவது அம்மை போடும். ஸோ அதுலேருந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் குப்பைமேனி சேர்த்துருக்கிறதுனால இந்த பிக்மெண்டேஷன் சொல்லுவாங்கள்ல, மங்குன்ட்டு, ஸோ அதுவுமே நல்லா ரெடியூஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த சோப் நீடு இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து சோப் ஓரளவுக்கு ட்ரேஸ் ஆயிடுச்சு, அதாவது அந்த பதம் வந்துருச்சு. சோப் மோல்டில் எல்லாத்தையுமே ஊற்றி வச்சுட்டு 1 டே, இப்போல்லாம் காஸ்டிக்ஸோட ரொம்ப கம்மியாக சேர்க்குறேன். என்னோடய ஃபார்முலாவை கொஞ்சம் மாற்றிருக்கேன். ஸோ அதனால் 1 டே 2 நாள் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அன்மோல்டே பண்ணுறது. ஸோ எல்லாமே வந்துட்டு மோல்டில் எல்லாம் இன்புட் பண்ணிவிட்டு 2 நாளைக்கு அப்புறம் தான் நான் இது பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் வீடியோ வந்து போடுறதுக்கு டிலே ஆகுது. ஸோ நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோஸ் எல்லாமே பார்ப்பீங்க. நம்மக்கிட்ட வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஹேண்ட்மேட் சோப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி ஷாம்பூ, ஆல் இன் ஒன் ஷாம்பூ, ஆல் இன் ஒன் ஹேர் ஆயில், லிப் பாம், பேபி காஜல், இந்த மாதிரி நிறைய இருக்குங்க. மால்ட், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இந்த தருணத்தில் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். ரிட்டன் கிஃப்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது இப்போ ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அவங்களுக்கு எதாவது கொடுக்கணும் அப்படின்னா ஸோ அவங்களுக்குமே நாங்கள் வந்து இந்த டெய்லி ரொட்டீன் செட்டு மாதிரி நாங்கள் ப்ரொவைட் பண்ணலான்ட்டு இருக்கும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரிட்டன் கிஃப்டாக கொடுக்குற மாதிரி. ஸோ அதில் என்னெல்லாம்னா ஒரு சோப்பு, அதுக்கப்புறம் வந்து ஆல் இன் ஒன் ஷாம்பூ, ஆல் இன் ஒன் ஆயில், இந்த 3மே வச்சு இருக்கிற மாதிரி. ஸோ கிஃப்ட் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இருக்கும். பாக்ஸுக்குள்ளே வச்சு மேலே வந்து கிஃப்ட் கொடுக்குற மாதிரியே இருக்கும். ஸோ இது வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து அவங்க பார்லர் புதுசாக ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு வரவங்களுக்கு கொடுக்குறக்காக கேட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நான் இது முன்னாடியிலேருந்தே நினச்சிட்டு இருந்தேன். பட் எப்படி மூவ் பண்ணேன் அப்படின்ட்டு கொஞ்சம் அப்படியே ஸ்டக் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஹோல்சேலுக்குமே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கஸ்டமைஸ்ட் ப்ராடக்ட், அதாவது நான் வேறு ப்ராடக்ட் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், வேறு சோப் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், பட் நீங்கள் பண்ணுற விதம் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு நீங்கள் லைக் பண்ணிங்க அப்படின்னா அதில் நீங்கள் என்ன சோப் இப்போது வந்துட்டு வேறு ஏதாவது ஆலோவேரா சோப் அந்த மாதிரி ரெடி பண்ணுறீங்க, யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ஸோ அதே கஸ்டமைஸ்ட் பண்ணியுமே நாங்கள் கொடுப்போம். ஆனால் ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஆலோவேரா சோப் இருக்குது. டிஃப்ரெண்ட் நீங்கள் இப்போ பப்பாயா சோப்பு இது பண்ணுறீங்க, யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, நான் என்னோட மூலியமாக வந்து உங்களுக்கு சோப்பு வேணும் அப்படின்னா நம்மக்கிட்ட பப்பாயா சோப் வந்து இல்லை. ஸோ நாங்கள் வந்து ரெடி பண்ணி தர்றதுக்குமே மோட்டிவாக இருக்கும். ஸோ வந்து கண்டிப்பாக கஸ்டமைஸ்ட் ப்ராடக்ட்டுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ 2 நாளைக்கு அப்புறம் வந்து சோப்பையுமே அன்மோல்டு பண்ணி இப்படி தான் அப்படியே ஒரு 40 டேஸ் விட்டுருவோம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா முல்தானி மட்டி அண்ட் ரோஸ், அதோட பேஸ் அது. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சார்கோல் சோப்பு. ஸோ இந்த 2மே ரெடி பண்ணியிருந்தேன். முல்தானி மட்டி சோப் வந்து ஆல்ரெடி பண்ணி டிசைன்ஸுமே போட்டாச்சு. இப்போ வந்துட்டு சார்கோல் சோப் வந்து மோல்டில் ஊற்றிட்டுருக்கேன். ஸோ ஊற்றிட்டு இதுவுமே சேம் அதே மாதிரி 2 நாளைக்கு அப்புறம் வந்துட்டு அன்மோல்ட் பண்ணுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் டெக்கர் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கிறேன். ஸோ பண்ணிவிட்டு எல்லாமே மோல்டில் ஊற்றினதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. எல்லாம் செட் ஆகிறதுக்கு கண்டிப்பாக டைம் எடுக்கும். ஸோ பாருங்கள் எவ்வளோ ஒரு அந்த கலரு நல்லா அந்த க்ளோயிங்காக இருக்குது. ஆனால் கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் அன்மோல்ட் பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 40 நாள் கழிச்சதுக்கப்புறம் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஹேண்ட்மேட் சோப்பில் உள்ள டிஃப்ரென்ஸு. ஸோ இப்படி தான் இருக்குது.
நான் வந்து அதை ரெடி பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருவேன். ஒரு நாள் 2 நாளைக்கு அப்புறம் தான் எடுக்கிறதே ஆரம்பிக்குது. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபார்முலா வந்து கொஞ்சம் மாற்றிருக்கேன். ஸோ இப்போ வந்து எல்லாமே வந்து அன்மோல்டு பண்ணி வச்சுட்டு எல்லாத்தையும் 40 நாள் அப்படியே விட்டுருவேன். ஸோ உங்களுக்கு வந்து எங்களோட சோப் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னோடய வாய்ஸ் பேக்ரவுண்டு வந்துட்டு இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய சேனல் வந்து ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணுறதுக்கு ஒரு 3 நிமிஷத்துக்கிட்ட இருக்கும். ஸோ பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ இப்படி தாங்க அன்மோல்ட் பண்ணி வச்சுட்டு எல்லாத்தையுமே அப்படியே காற்றோட்டமாக வச்சுருவேன். ஸோ வச்சா தான் இதில் நம்ம வந்து ஒரே ஒரு கெமிக்கல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், காஸ்டிக் சோடா. ஸோ காஸ்டிக் சோடா இல்லாமல் சோப்பே ரெடி பண்ண முடியாது. ஸோ அதோட குவான்டிட்டியுமே கம்மி பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து அதோட காஸ்டிக் சோடாவோட ரியாக்ஷன் வந்து கம்மி ஆகணும் அப்படின்னா 40 நாளைக்கு மேலே ஆகும். 30லேருந்து 40 நாள் ஆகும். ஸோ அப்படியே விட்டதுக்கப்புறம் தான் கஸ்டமர் கைக்கே போகும். ஸோ உங்களுக்கு வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.